வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு சிபிசிஐடியிடம் ஒப்படைக்கக் கோரி அரக்கோணத்தில் ஆர்ப்பாட்டம். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பழைய பேருந்து நிலையத்தில் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு குற்றவாளிகளை விசாரிக்க உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் சிபிஐயை விசாரிக்க உத்தரவு வழங்கி 26 நாட்கள் ஆகிவிட்ட நிலையில் விசாரணைக்கு ஏன் ஒப்படைக்கவில்லை என கேட்டு கொட்டும் மழையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் தலைமை வகித்தார். மாநில செயலாளர் பிரவீன்குமார், மாநில துணை பொதுச் செயலாளர் பொன் கிருஷ்ணன் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளராக மாநில தலைவர் மைக்கேல் தாஸ் கலந்து கொண்டு பேசினார். கூட்டத்தில் மாநில துணை பொதுச் செயலாளர் இளவரசன், மாநில செயலாளர் பிரபாகரன், கொள்கை பரப்பு செயலாளர் மகேந்திரன் ஆகியோரும் பேசினர். மாநில, மாவட்ட, நகர ஒன்றிய நிர்வாகிகள், 10 பெண்கள் உட்பட 300க்கு மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். நிலவன் டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் ரவி. காவல்துறை அவர்களை நல்லா பிரியாணி வாங்கி கொடுத்து சந்தோஷமா கார் வச்சு எடுத்து போயிட்டு அவங்கள ரிமாண்ட் பண்ணுங்க. நீங்க இது மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். எதற்காகனா எல்லா காவல்துறையும் தவறானவர்கள் நாங்க சொல்ல வரல. ஆனா இந்த அரசாங்கத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு இந்த காவல்துறை படுற பாடு கட்டுப்பட்ட பிறகு மைக்க பிடிச்சி உன்னை போல உன் கட்சியை போல அரசியல் பேசுகின்ற அண்ணன் சமத்துவ தொழிலாளர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். ஆகவே என் தமிழக அரசு, திமுக அரசு, என் தாத்தா முப்பாட்ட அப்பற போல நாங்களாம், என் தாத்தா முப்பாட்ட எல்லாம் ஐயா சாமியில கூப்பிட்டாங்க. அந்த காலம் கிடையாது இந்த காலம். இந்த காலம் ஆம்ஸ்ட்ராங்குடைய காலம். இது என்னுடைய அண்ணன் இறந்து விட்டாலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு